ஹேர் மீட்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் ஜென்செட் பார்ட் 2. ஜங்குக் இப்போ தன்னோட வீட்டுக்கு ஈவினிங் காலேஜ் முடிச்சு வந்துட்டாங்க. வேகமாக தன்னோட ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு க்ரே கலர் ஜீன்ஸும் ஒயிட் கலர் டிஷர்ட்டும் போட்டு வைனோட வீட்டுக்கு கிளம்புறதுக்காக டிக்காக ரெடி ஆகி டவுன் ஸ்டேர் வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட டேடி ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் வந்திருப்பாங்க. அவங்க காலேஜ்லேருந்து இப்போ தான் வந்திருப்பாங்க. ஜங்குக்கு இப்படி டிக்காக ரெடியாகி வெளியில் போகிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு, கொக்கி எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக் டேடி. அது ஒரு முக்கியமான வேலை இருக்குது டேடி, அதுக்கு தான் கிளம்பிட்டு வந்துடுற சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே வா, உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், சரி அப்படி உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் டேடி. அப்போ ஜங்குக்கோட மம்மி ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு ஜங்குக்கோட டேடிக்கிட்ட வந்து, என்னங்க நான் ப்ரோக்கர்கிட்ட பேசிட்டேன்னா அவங்க போய் நான் சொன்ன அட்ரஸில் போய் மீட் பண்ணியிருக்காங்க பொண்ணோட பாட்டிமாவை. பொண்ணுக்கு மம்மி டாடி கிடையாதான், 2 எங்கர் சிஸ்டர்ஸ் இருக்காங்களாம். அவங்க கூட நம்ம பசங்களோட காலேஜில் தான் படிச்சுட்ருக்காங்களாம். பொண்ணு தான் ஃபஸ்ட்டு பொண்ணு. பாட்டிமாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம். 2 டேஸ்க்கு அப்புறம் பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்களாம் பாட்டிமா. நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. மம்மி, என்ன பொண்ணு, யாருக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்க? அந்த 500 கோடிக்கு 2 பொண்ணுங்களை காட்டினீங்களே, மாயா ஹன்ஷோ, அதுங்களை பார்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கொக்கி, உன் அண்ணனுங்களுக்கு கிடையாது, உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட மம்மி. அவ்வளோதான், ஜங்குக் டக்குனு எழுந்து நின்றுட்டாங்க. மம்மி, என்ன, எனக்கு கல்யாணம் வேணாம், ஒன்று வேணாம். நான் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் மேரேஜ் பண்ணிப்பேன். உங்கள் சொத்து பத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை. இருக்கிற சொத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட ஜாலியாக லைஃப்பை ஓட்டிக்குவேன். எனக்கு இப்போ இன்னொரு புது காலேஜ் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் கூட இப்போ இல்லை. இருக்கிற காலேஜை வச்சுக்கிட்டு இருந்துக்கிறேன். டேடியோட 1500 கோடியில் ஒரு 250 கோடி எனக்கு வந்தால் கூட போதும். நான் எதை பற்றியும் கவலைப்படலை. ஆனால் நான் விரும்புகிற பொண்ணை தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். திக்குன்னு இருக்குது ஜங்குக்கோட மம்மிக்கும் டேடிக்கும். ஐயோ, என்னது இது, இவன் பணவெறி பிடிச்சவனாச்சே. இவன் தான் எப்படியும் ஒரு காலேஜ் ஏற்பாடு பண்ணி கட்டிவிட்டு என் சொத்தில் பாதி ஆட்டையை போடுவான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தா. ஐயோ, இப்படி படுத்துட்டானே. விட்டால் சொத்தே வேணாம் அண்ணன்களுக்கு கொடுத்துரு, நான் பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிடுவான் போலையே. ஐயோ, எதுவும் ஒரு பொண்ணை விரும்பி விரும்பி தொலைகிறானா. ஐயோ, இவன் விரும்பினானா நான் என் மம்மி மாதிரி இருக்கிற பொண்ணை எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது? ஏதாவது பண்ணி இவன் லவ் அத்து விட்டுட்டு நான் பார்த்த பொண்ணை தான் அவனுக்கு கட்டி வைப்பேன் அப்படின்னு ஜங்குக்கோட டேடி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, எங்கள் பேர குக்கி, நீ ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம் நாங்கள் உனக்கு, அந்த பொண்ணை பாரு, பிடிச்சா கட்டிக்கோ, பிடிக்கலன்னா விட்டுடு, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ஜங்குக்கோட மம்மி கிடுகிடுன்னு தன்னோட ஃபோனில் இருக்க வைனோட ஃபோட்டோவை டக்குன்னு ஜங்குக்கிட்ட காட்டுறாங்க. இங்கே பாரு, இந்த பொண்ணை பிடிக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ மம்மியோட ஃபோனை தட்டி விட்டுட்டு, மம்மி என்னது இது, எந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்காது. நான் ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சோம், அந்த பொண்ணை தான் நான் கட்டிப்பேன். இன்னும் நான் பொண்ணுக்குன்னெல்லாம் பார்க்கல, இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் பொண்ணு பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டேன்னா எப்படி இருக்கும், இந்த பொண்ணை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மம்மி. இப்போ என்ன அந்த பொண்ணை பார்க்கணும், அவ்வளோதானே, கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறாங்க செல்ஃபோனில். அவ்வளோதான், ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது ஜங்குக்கு. ஐயையோ, இது ஒயின் இல்லை. ஐயோ, இவளையா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இவங்க குதிக்கிறாங்க. ஐயோ, ஜாக்பாட் அடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுவும் இப்படி அடிக்கும்னு எனக்கு தெரியாதே. சூப்பர். ஐயோ, திடீர்னு நம்ம பாட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா இப்போ பேசின பில்டப்பெல்லாம் வீணாக போயிடுமே. கொஞ்சம் நம்ம கெத்து காட்டலாம் அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, பார்க்குறதுக்கு பரவாயில்லாத மாதிரி தான் இருக்குது பொண்ணு, ஆனால் இதை விட அழகான பொண்ணெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். டேய், இந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல், இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பான் நேரில் பார்க்குறதுக்கு. ஃபோட்டோவில் தான் கொஞ்சம் அழகு கம்மியாக தெரியுது. இந்த பொண்ணை கட்டிக்கோ ஏண்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மம்மி. அப்போ ஜங்குக் டேடி ஜங்குக்கை பார்த்து, இங்கே பாரு மோனா, நீ கவனிரு, நீ எதுவும் கேட்க வேண்டாம், அவன் கட்டிப்பான். ஜங்குக், இந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட,
என்னோட சொத்துலேருந்து 500 கோடியை உனக்கு நான் எழுதி வச்சுட்றேன், சரியா? உங்களுக்கெல்லாம் உங்கள் அண்ணன் தம்பி 3 பேருக்கு சொத்து பிரிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு 500 கோடியை சம்பாரிச்சிடுவேன். அதனால் 1500 கோடி அப்படியே தான் இருக்கும். ஒரு 500 கோடி தனியாக உனக்கு கொடுக்குறேன்டா. இந்த பொண்ணை கட்டிக்கடா ப்ளீஸ்டா. என் அம்மா மாதிரி இருக்காடா பார்க்குறதுக்கு. என் மம்மி கூட நான் இருக்கணும்டா ப்ளீஸ். கண்ணாலையாவது என் மம்மி மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு தெரியுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கு வேண்டா ப்ளீஸ்டா, கட்டிக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் டாடி. ஜங்குக்கு அப்படியே குளிர்ந்து போச்சு இதை கேட்டதும். முட்டாளுங்க ரெண்டும். நான் விரும்புகிற பொண்ணு என் கண்ணு முன்னாடி கட்டிக்கன்னு சொல்கிறதும், இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா 500 கோடி பணம் தர்றேன்னு சொல்லுதுங்க. ஐயோ ஜங்குக்கா, உனக்கு வாழ்வு தாண்டா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு 500 கோடியா யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது விஷயம். ஓகே, கட்டிக்கிறேன் இந்த பொண்ணை கட்டிக்கிறேன். 500 கோடி எப்போ என் பேரில் எழுதி வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அப்பா பணம்னா அம்மா நீ இருக்கியே, ரைட்டு விடு. நான் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒன்றுமே வேண்டானதும் நீ திருந்திட்டேன்னு நினச்சிட்டேன் ஜங்குக். தொலையட்டும், எங்கள் புத்தி தானே உனக்கும் இருக்கும். பொண்ணுக்கு தான் உன்னே பிடிக்குதா என்னன்னு தெரியல. அதனால் 2 டேஸ் கழித்து பொண்ணு பார்க்க போகலாம். பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. அந்த பொண்ணை நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் டாடி. எது, பொண்ணு என்ன ஓகே சொல்லுதா? அதெல்லாம் முடியாது. 500 கோடி எனக்கு வேணும். இந்த பொண்ணை என்ன பண்ணியும் எனக்கு கல்யாணம் பண்ணி நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஓகேடா, பொண்ணுக்கே பிடிக்கலனாலும் நான் ஏதாவது பிரைன் வாஷ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு விட்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மம்மி. ஜங்குக்கு ரொம்ப ஹேயா, ஓகே மம்மி, வெளியில் போகலை, போர் அடிக்குது வெளியில் போனால், வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் எகைன் தன்னோட ரூமுக்கு போயிட்டாங்க. ஜங்குக்கோட மம்மிக்கும் டேடிக்கும் ஜங்குக் மேரேஜுக்கு ஓகே சொன்ன குஷியில் ஜங்குக் எகெயின் ரூம்குள்ளே போகிறாங்களேன்னு கூட ஃபீல் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு ஹேயாக உட்காந்து பொண்ணை பார்க்கும்போது என்ன பேசணும், பொண்ணை எப்படி மேரேஜுக்கு பிடிக்கலன்னா சம்மதிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் மார்னிங்கே காலேஜ்லேருந்து ஒடியாந்துருப்பாங்க. இப்போ ஈவினிங் பாட்டிமா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க வைன். பாட்டிமா, நான் அந்த காலேஜுக்கு போக மாட்டேன். அந்த காலேஜில் ஒரு முரட்டாக இருப்பான். நான் கூட சொல்லியிருக்கேன்னா என்னை புள்ளி பண்ணுவான்னு. அவன் அந்த காலேஜுக்கு டீன் ஆகிட்டான். அவன்கிட்டலாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால நான் வேறு ஒரு காலேஜுக்கு போக போகிறேன். அவனோட காலேஜில் நான் நீ வேலை பார்க்க மாட்டேன். ஸோ என்னோடய சர்டிஃபிகேட் மட்டும் அங்கே மாட்டிக்கிச்சு பாட்டிமா. எப்படியாவது அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் நான் வாங்கிடணும். வாங்கிட்டு நான் வேறு காலேஜுக்கு போகிறேன். நீங்கள் என்னை காலேஜுக்கு வேலைக்கு போகணுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன் தங்கம், உனக்கு பிடிக்கலடா நீ போக வேண்டாம். உன்னை யார் இப்போ வேலைக்கு போக சொல்லி அடிக்கிறது? வேலைக்கு போனால் உனக்கு கொஞ்சம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு உன்னை ஜாபுக்கு போப்போன்னு சொன்னேன். பிடிக்கல நான் விட்டுறமோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் மினி ஹன்ஷு 2 பேரும் இப்போ தான் காலேஜ் முடித்து வீட்டுக்கு வர்றாங்க. வைன் இப்போ எர்லராகவே வீட்டில் இருக்கிறாங்கங்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு, வைனா என்னது இது, காலேஜ்லேருந்து எப்போவும் 6 o'clock தான் வருவேன், இப்போ 4 o'clock வீட்டில் உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இனிமேல் அந்த காலேஜுக்கு போக மாட்டேன் மினி, நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன். வேறு காலேஜுக்கு நான் ஜாபுக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹன்ஷு சொல்கிறாங்க, அதானே பார்த்தேன், அந்த காலேஜில் நீ படிக்கும்போதே அவன் பேர் நான் மறந்துட்டேன், ஒரு முரடை உன்னை புள்ளி பண்ணுவான்னு சொன்னியே, அவன் எகெயின் வந்துட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்பா பிக்கு பிக்குன்னு முடிச்சுக்கிட்டு, அவன் தான் என் காலேஜ் டீனே, அவன்கிட்டலாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது, அதுதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா சொல்கிறாங்க, அம்முக்குட்டி, உனக்கு ஒரு பெரிய வசதியான குடும்பத்திலேருந்து மாப்பிள்ளை வந்திருக்கு. ஆமாம், மாப்பிள்ளைக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்களாம், கடைசி பையனா மாப்பிள்ளை. ஃபேமிலியோட நேம் ஜியான் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது வைனுக்கு. எது, ஜியான் ஃபேமிலியா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஆமாமோ, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. ஐயோ பாட்டி, என்னை ஒருத்தவன் புள்ளி பண்ணுவான்னு சொன்னேனே, அவன் சரணம் கூட ஜியான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மினியும் ஹன்ஷுவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஐயோ இந்த கொரியாவுக்குள்ளே ஏகப்பட்ட ஜியான் சரணேமை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு திடுறானுங்க பசங்க. அந்த ஜியான் தான் இப்போ நம்ம வீட்டுக்கு வரப்போகிறானா? அவன் பெரிய மல்டி மில்லியனரோட பையன், அவன் தான் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரானா? பாட்டி சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு பணக்காரன் வருவான்,
அவளாம் நம்ம வீட்டுக்கு வருவானா? பயந்தாங்குழி. போ, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, 3 பேர் சேர்ந்து கேரம் போர்டு விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு. வைனப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி, இருந்தாலும் இந்த ஜியானுங்கிற நேமே எனக்கு பிடிக்கல, வேற என்ன, தொலையட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து ஈவினிங் ஃப்ரெஷ்ஷப்பாக கிளம்பிட்டாங்க. பாட்டிமா இப்போ ரொம்ப ஜாலியாக உட்காந்துக்கிட்டு, ஐயோ பணக்கார குடும்பம், என் செல்லக்குட்டி மேரேஜ் பண்ணிக்கிட்டு போய் ஹேயாக இருப்பா, எப்படியும் என் பைத்திக்கு அந்த பையனை பிடிக்கணும், கடவுளை தானே வேண்டிக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே பாட்டிமா நினச்சிக்கிட்டு ஹேயாக அவங்க காஃபியை சிப் பண்ணிகிட்ருக்காங்க. 2 days லேட்டர் வைன் மார்னிங்கே இப்போ காலேஜில் ஜங்குக்கை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ் ரூமோட வெராண்டாவில் சைடில் போட்டிருக்க சேரில் உட்காந்துட்ருக்காங்க. ப்ரேயர்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க கிளாஸ் ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. வைனை பார்த்துட்டு ஹனியும் பட்டர்ஃப்ளையும் வேக வேகமாக வந்து, ஏய் 2 days லீவ் லெட்டர் கூட கொடுக்காம எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. வைனப்போ அப்படியே எழுந்து நின்று, இல்லை இனிமேல் இந்த காலேஜில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன், அதான் ரிலீவ் லெட்டர் கொடுத்துட்டு 2 days முன்னாடியே போயிட்டேன், இன்றைக்கி தான் என்னோடய சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உன்னை விடுவாங்க? 2 yearsக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கு, இந்த காலேஜை பொறுத்தளவு அப்படி தானே, கான்ட்ராக்ட் முடிஞ்சால் தான் அனுப்புவாங்க, இல்லாட்டி ஒரு பல்க் அமௌண்ட்டை நம்மக்கிட்ட தீட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஹனி. அதுக்கு வைன், அதெல்லாம் இல்லை, ஏதாவது பண்ணி தான் நான் கிளம்ப போகிறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அந்த டைமில் தூரத்தில் ஜங்குக் வந்துட்டுருக்காங்க. அவங்களோட ஃபுட் ஸ்டெப் நல்லா கேட்குது. அவ்வளோதான், பட்டர்ஃப்ளை ஹனி 2 பேரும் ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயோ வந்துட்டான் அந்த புள்ளி முரட, ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் இருக்க ஸ்டெப் வழியாக வேக வேகமாக டவுன் ஸ்டேட் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் கிளாஸஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ இதுதான் சான்ஸ்னு கீழே ஓடி போயிட்டாங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே சைடில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் சைடு பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே திரும்பி தன்னோட கேபினை பார்க்கும்போது வைன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எல்லோ கலரில் ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் போட்ட ஒரு ஜப்பான் சாரீ வியர் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் கிட்ட வர வர வைனை பார்த்து ஒரு ஸ்மைலோட, ஏய் வைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வைன் அப்போ எழுந்து நின்று விஷ் பண்ணிவிட்டு, சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு வெளியில் நிற்கிற, உள்ளே வந்து உட்காந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேபின் டோரை ஓப்பன் பண்ணும்போதே பியூனை பார்த்து 2 காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. வைனுக்கு உண்மையிலேயே பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஜங்குக் பின்னாடியே அவங்களோட கேபின்குள்ளே போயிட்டாங்க. ஜங்குக் தன்னோட ஹெட் சேரில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே வைனை தான் பார்க்குறாங்க. வைன் டெஸ்க்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, சார் எனக்கு மேரேஜ் ஆக போகுது சார், அதனால் வேலையை கண்டினியூ பண்ண முடியாது, ஸோ என்னோடய சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டிங்கன்னா நான் ப்ராப்பராக இன்றைக்கி ஒரு ரிலீவ் லெட்டர் எழுதி வச்சுருக்கேன், அதை வாங்கிக்கிட்டு என்னோட சர்டிஃபிகேட்டை கொடுத்துடுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். கல்யாணம் ஆக போகிறதா, யார் கூட அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஜங்குக் தான் 2 days முன்னாடியே பொண்ணை வந்து வைன் தான் தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா வைனோட வீட்டுக்கு தான் ஜங்குக்கோட மம்மி டாடி இன்றைக்கி ஈவினிங் பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஸோ வைன் வந்து பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னதும் ஜங்குக்கு புரிஞ்சு போயிடுச்சு, தன்னோட மம்மி டாடி பொண்ணு பார்க்க வர போகிறது தான் வைன் தனக்கிட்ட சொல்கிறா போல், தான் தான் மாப்பிள்ளனே அவளுக்கு இப்போ தெரியலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஜங்குக் வெளியில் இதையும் காட்டிக்காமல், சொல்லு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா யாரை அப்படின்னு கேட்குறாங்க. வேறு யாரை, என்னையே தான் சார் பொண்ணு பார்க்க வராங்க, அதனால நான் வந்து வேலையை வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது பெரிய கவர்னர் வேலை, ரிசைன் பண்ணுற ஆளை பாரு, இங்கே பாரு, நீ எந்த மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும், என் அண்ணனுங்க 2 பேருக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிறோம், உன் வீட்டுக்கு எந்த மாப்பிள்ளை வீடு வந்தாலும் நான் மிஸ்டர் ஜான் ஜங்குக்கு தான் மேரேஜ் பண்ணிப்பேன், உங்களெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு விரட்டி விட்டுடுறேன், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு உங்களை பிடிக்காது, ப்ளீஸ் என்னோடய சர்டிஃபிகேட்டை கொடுத்தீங்கன்னா ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக்கு சிரிப்பாக இருக்குது. அப்போ ஜங்குக், சரி ஓகே, ஒரு 1 week கழித்து வந்து உன்னோட சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பியூன் அழகாக 2 காஃபி எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கும் வைனுக்கும் வச்சுட்டு போயிட்டாங்க டேபிளில். உட்கார, இந்த காஃபியை குடி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒயின் அப்போ குறுக்குறுன்னு ஜங்குக்கே பார்த்துட்டு, ஆஹா எனக்கு வேணாம், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ அதில் ஒன்றும் இல்லை குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நான் காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை, சர்டிஃபிகேட் வேணும், நான் போகணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி பேசுகிறாங்க ஒயின். இங்கே பாரு, ஈவினிங் உன்னை மாப்பிள்ளை பார்க்க வரதா சொன்னீல, அவங்க வருவாங்க, என்னை பிடிக்கலன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பிடிக்கலன்னு நான் ஏன் சொல்லணும், எதுக்கு நீங்கள் புரியலை எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக்கப்ப ஐயோ எதையோ உளறிட்டேன். இங்கே பாரு, என்னையை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், மாப்பிள்ளையை பிடிக்கல வெளியில் போங்கன்னு அவங்கள அமுச்சு விட்டுடணும், புரியுதா? இல்லை வீட்டுக்கு வந்து ஒரு வழி பண்ணிவிடுவேன் உன்னைய அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ப்ளீஸ், ஐயோ இங்கே பாருங்கள், என் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் போலீஸில் அப்படின்னு சொல்லி எழுந்து நிற்கிறாங்க ஒயின். டாக்குன்னு ஜங்குக் எழுந்து நின்றுட்டாங்க. பேசவே முடியல ஒயினுக்கு. நான் அந்த அவங்கக்கிட்ட பிடிக்கலன்னு சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் வீக் வர்றேன், சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கவே இல்லை. ஒயின் கொடுக்குன்னு வெளியில் ஓடி போயிட்டாங்க. ஜங்குக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது. ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிறாங்க, இப்படி மிரட்டி விட்டாதாண்டி நீ ஈவினிங் வரப்போகிற என் மம்மி டாடிக்கிட்ட மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க இறங்குவேன். இல்லை மாப்பிள்ளை யார் எவர்னு தேவையில்லாத இன்வெஸ்டிகேட்டர் வேலையெல்லாம் பார்த்து என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீன்னா எங்கே பொறுத்துனா? அதுக்கு தான் இந்த மாதிரி லைட்டாக உனக்கு கிளாப்ஸ் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக போய் மாப்பிள்ளையை விசாரிக்கணும்னு நினப்பெல்லாம் உனக்கு இருக்காது. என்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு அந்த மாப்பிள்ளையை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிடுவேன். அந்த மாப்பிள்ளையே நான் தானே உனக்கு போக போக தான் தெரிய போகிறது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் நான் வரமாட்டேன் உன்னை பார்க்க. என் மாமி டாடியை மட்டும் அனுப்பி விட்டுவிட்டு என்னோடய ஃபோட்டோஸில் சில மார்ஃபிங் வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் அடையாளம் தெரியாத மாதிரி என்னோடய உருவத்தை மாற்றி ஃபோட்டோவை மட்டும் அனுப்பி விட்டுட்றேன் அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு இப்போ தன்னோட ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஈவினிங் ஒயின் வந்து ஒரு அழகான எல்லோ கலரில் சில்க் சாரீ வியர் பண்ணி நல்ல அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஐயோ கடவுளே, எப்படியாவது இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிடணும்னு சொல்லிடணும். என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நிம்மதியேன்னு ஓடி போயிடுவேன். அப்புறம் கல்யாணம் ஆன பொண்ணு அவன் அப்படி திரும்பி பார்ப்பான், என்னை கண்டுக்க கூட மாட்டான். புள்ளி பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு இறங்குறான், என்னை பிடிச்சிருக்குங்கிறான், ஐயோ தேவதனுங்கிறான். அம்மா, நான் முதல்ல இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஒயின் அப்படியே நின்றுட்டுருக்காங்க மிரர் முன்னாடி. அந்த டைமில் ஆரன் சவுண்ட் கேட்குது. ஒயினோட பாட்டிமா வேகமாக வெளியில் போய் பார்க்குறாங்க. ஜங்குக்கோட மம்மி மட்டும்தான் வந்திருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கோட டேடிக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்திருக்கும். ஸோ அதனால் அதை அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபை அனுப்பி விட்டுடுப்பாங்க. ஏன்னா ஜங்குக்கோட டேடியை அனுப்புனா கண்டிப்பாக ஒயின் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா ஜங்குக்கோட டேடியை ஒயினுக்கு நல்லா தெரியும். ஸோ தன்னோட தேர்டு பையன் அப்படின்னா அது ஜங்குக்கு தான். ஸோ ஜங்குக் கன்னிங்கான வேலையை பார்த்து ஜங்குக்கோட டேடியை அனுப்பாமல் மம்மியை மட்டும் அனுப்பி விட்டுட்டு ஜங்குக்கோட டேடி கூட அவங்களோட காலேஜில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கே ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங்கை ரெடி பண்ணி ஜங்குக்கு அவங்க டேடி கூட அங்கே கிளம்பிட்டாங்க. ஸோ ஜங்குக்கோட மம்மி மட்டும் தான் வந்திருக்காங்க. ஜங்குக் மம்மியும் ஒயினுக்கு தெரியாது. ஸோ அழகாக வந்து ஜங்குக் மம்மியை பாட்டிமா வெல்கம் பண்ணி லிவிங் ஏரியாவில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. வீடு வந்து ரொம்ப பெருசு இல்லை, நார்மலான ஒரு வீடு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது வீடு பார்க்க. ஜங்குக்கோட மம்மிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அமைதியாக போய் சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. நிறையா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் டீப்பாயில் வச்சுட்டு, பாட்டி புரோக்கர் சொன்னாங்களா, என்னோடய பையனுக்கு தான் அவங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னாங்க உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்கம்மா, பெரியவங்க யாரும் இல்லை, நானே என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். உங்களுக்கு தான் தெரியுமே, கொஞ்சம் வந்து எங்களுக்கு பிஸ்னஸ்லாம் போயிட்டுருக்கு, ஒரு முக்கியமான மீட்டிங், அதனால தான் பொண்ணு தானே பார்க்க போகிறேன், நீ போயிட்டு வா, அப்புறம் வரப்போறிய ஃபங்க்ஷனுக்கு நான் அட்டன் பண்ணிக்கிறேனே. ஹஸ்பண்ட் என்னை மட்டும் அனுப்பிவிட்டாங்க. ஐம் சாரி அவங்க வராததுக்கு. அதான் நான் வந்திருக்கேனே. பொண்ணு நாங்கள் ஃபோட்டோலேயே பார்த்துட்டோம். ஒரு கோவிலில் தான் நான் பார்த்தேன், பிடிச்சு போய் தான் ப்ரோக்கர்கிட்ட சொல்லி உங்ககிட்ட கேட்க சொன்னேன்.
நீங்களும் ஓகே சொன்னதுனால தான் வந்திருக்கேன். இப்போ பொண்ணை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக் மம்மி. ஆ, நல்லா பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிக்கிட்டையும் ஹன்ஷுக்கிட்டையும் போய், அடியே காஃபி பிஸ்கட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா எல்லாம் பக்காவாக இருக்குது, ஒயினை கூட்டிகிட்டு வாங்க, அதெல்லாம் ஒரு ட்ரையில் வச்சு ஒயின்கிட்ட கொடுக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், பாட்டிமா நெக்ஸ்ட்டு செகண்ட் டே ஒயினோட ரூம் முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. ஒயினோட ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க பாட்டிமா. ஒயின் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்னங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அம்முக்குட்டி, மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்க, கம் அப்படின்னு சொல்லி ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. ஒயினுக்கு திக்குன்னு இருக்குது. ஒயின் அமைதியாக கிச்சனுக்குள்ளே போய் ஒரு ட்ரேயில் ஸ்நாக்ஸ் அப்புறம் காஃபி ரெண்டையும் எடுத்து மினி கொடுக்குறாங்க. அந்த ட்ரேயை மினிக்கிட்ட இருந்து அப்படியே வாங்கிட்டு வந்து ஒயின் ஜங்குக்கோட மம்மிக்கிட்ட நிற்கிறாங்க. ஜங்குக்கோட மம்மி டக்குன்னு எழுந்து நின்று அப்படியே ஃபுல் ட்ரேவையும் வாங்கி அப்படியே டீப்பாயில் வச்சுட்டு, ஐயோ அழகாக இருக்கம்மா, நீ ஏன் நிற்கிற, உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் சைடில் இருக்க சிங்கிள் சோஃபாவில் அமைதியாக உட்காந்துட்டாங்க. அப்போ ஜங்குக்கோட மம்மி, நான் விசாரிச்சிட்டேன், பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பையனாலேயும் வர முடியல, என்கேஜ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் வச்சுக்கலாம், என்கேஜ்மெண்ட் நைட்டு மார்னிங் மேரேஜ் அந்த மாதிரி பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாட்டிமா, நானும் புரோக்கர்கிட்ட எல்லாம் கேட்டு விசாரிச்சுக்கிட்டேன், ஜியான் குரூப்னால் என்ன சின்னதா, ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ பெரிய குடும்பத்தில் என்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போகிறது, என் பேத்தி கொடுத்து வச்சவ, எனக்கு டபுள் சந்தோஷம், உங்கள் ஃபேமிலிக்கு எங்கள் வீட்டு பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்குறதில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நெக்ஸ்ட் மந்த்து நிச்சயம் மேரேஜ் அப்படின்னா நோ ப்ராப்ளம், எனக்கு ஓகே தான், ஒயின் உனக்கு ஓகேவாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயின் அவங்க பாட்டிமாவை பார்த்து, ஐயோ மாப்பிள்ளையோட ஃபோட்டோவே காட்டாமல் இவங்களாம் ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு ஓகேன்னுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம், மாப்பிள்ளை ஃபோட்டோவே பார்க்காம ஓகே சொல்கிறா பொண்ணு, எவ்வளோ நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு ஜங்குக்கோட மம்மி சொல்லிக்கிட்டே ஜங்கு கொடுத்த கவரை அப்படியே ஒயின்கிட்ட கொடுக்குறாங்க. இதுதாம்மா மாப்பிள்ளை, பார்த்துக்கோ, எனக்கு பிடிக்கும், எப்போ பிடிக்கும், உனக்கு இந்த பாரு இதை கொண்டு வந்திருக்கேன், நிச்சயத்தன்னைக்கு இந்த ஜுவல்ஸ் தான் போட்டுக்கணும், மேரேஜுக்கு நான் தனியாக உனக்கு ஜுவல்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட மம்மி தன்னோட பேக்கில் கொண்டு வந்திருந்த ஒரு பாக்ஸ் எடுத்து ஒயின்கிட்ட கொடுக்குறாங்க. பாட்டிமா அப்படியே ஷார்ப் ஆகுறாங்க. நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். ஒயின் அதை பார்த்துட்டு, ஆண்டி இதெல்லாம் எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு 3 பசங்க இருக்காங்க, நான் தனித்தனியாக என் 3 பசங்களுக்கும் வரக்கூடிய மருமகளுக்கு நகையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீ தான் என்னோட கடைசி பையனோட மருமகன் தெரிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் இதை உனக்கிட்ட தானே கொடுக்கணும், இது என்கேஜ்மெண்ட்டுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தா ஜுவல்ஸு, இதை தான் நீ போட்டுக்கணும் என்கேஜ்மெண்ட்டுக்கு, உன் பாட்டிமா கொடுக்குற ஜுவல்ஸையும் போட்டுக்கோ, இருந்தாலும் இதையும் போட்டுக்கணும், மேரேஜுக்கு தனியாக நான் ஜுவல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தருவேன், அதை நிச்சயம் முடிச்சுட்டு தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா உடனே டக்குன்னு எழுந்து வாங்கிக்கிட்டு வந்து, ஒயினா ஆசையாக கொடுத்தா வாங்கிக்கணும், எதுக்கு ஏன்னா விசாரிக்கக்கூடாது, இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட மம்மி ஹேண்ட்ஸில் இருக்க ஜுவல்ஸை அப்படியே வாங்கிக்கிட்டாங்க அந்த பாக்ஸை. ஜங்குக்கோட மம்மி இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எகெயின் தன்னோட சீட்டில் வந்து உட்காந்து காஃபியை சிப் பண்ணிவிட்டு ஒயினுக்கு அப்புறம் ஒயினோட சிஸ்டர்ஸ் பாட்டிமா எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு ஜங்குக் மம்மி கிளம்பிட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு ½ அன் கூட ஜங்குக் மம்மி அங்கே உட்காந்துருக்க மாட்டாங்க. ரொம்ப குயிக்காக பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஜங்குக் மம்மி கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புன நெக்ஸ்ட்டு செகண்டே பாட்டிமா, மினி, ஹன்ஷு 3 பேரும் அந்த ஜுவல்ஸ் பாக்ஸ் கிட்ட தான் உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ எவ்வளோ பெரிய பாக்ஸு, இங்கே வா ஒயின் இங்கே வா அப்படின்னு சொல்லி பாட்டிமா அந்த ஜுவல்ஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அம்மாடி, பயங்கரமான பியூட்டிஃபுல் லுக்கில் அதில் இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. பாட்டிமா அந்த ஜுவல்ஸ் எல்லாம் 1 by 1 எடுத்து ஒயினுக்கு வச்சு பார்க்குறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பேபி, நீ மட்டும் ஒரு பணக்கார குடும்பத்தில் மேரேஜ் பண்ணிக்கிட்டு போயிட்ட, அடுத்து ஒரு 2 தங்கச்சிங்களுக்கும் இதே மாதிரி பணக்கார வீட்டில் இருந்து மாப்பிள்ளையை நான் எடுத்துடுவேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இதெல்லாம் எடுத்து ஒரு ரூம்குள்ளே வச்சுக்கோ பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயின் அப்போ கல் பண்ணிக்கிட்டு, பை காட் இது என்னது, இவ்வளோ பெரிய ஃபேமிலியா, ரொம்ப பெரிய பணக்காரங்க போலையே, இவ்வளோ நகை கொடுத்துருக்காங்க,
பரவாயில்ல, என்னை பிடிக்குதுன்ட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளையை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த கவருக்குள்ளே தான் ஃபோட்டோ இருக்கும் போல். முதல்ல ரூம்குள்ளே போய் ஃபோட்டோவை பார்க்கணும். இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கணும் கடவுளே, நல்லா இல்லாமல் இருந்துடக்கூடாது இந்த மாப்பிள்ளை அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு பாட்டிமாவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒயின் அந்த ஜுவல்லரி இருக்க பாக்ஸையும் அந்த ஃபோட்டோ இருக்க கவரையும் ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ரூம்குள்ளே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு கிடுக்கிடுன்னு தன்னோட பெட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த கோல்டு ஜுவல்லரி பாக்ஸை சைடில் வச்சுட்டு முதல்ல அந்த கவரை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அதில் நல்லா மீசை தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா வெள்ளை வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ரொம்ப சுவாதுவான பையன் மாதிரி ஹேண்ட்ஸை கட்டிட்டு தன்னோட பைக்கில் சாஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டில் அதில் இருக்குது. ஒயின் அந்த ஃபோட்டோவை குறுக்குறுன்னு பார்த்துட்டு, ஐயா கருமோ, என்னது இது மீசை தாடியாக அந்த பையன் வச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஃபுல் ஷேவ் பண்ணுற ஆளுங்களை தானே பிடிக்கும். பார்க்குறதுக்கு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா தான் இருக்கானா, இந்த மீசையும் தாடியும் தான் இடிக்குது ரொம்ப, தொலையட்டும் அப்படின்னு இன்னொரு ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அதில் நல்லா ஒயிட் கலரில் ஜக்கின் போட்டுட்டு அப்படியே சைட் போஸ்டில் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது ஜங்குக். அதில் கூட லைட்டாக மீசை தாடியெல்லாம் அதில் மார்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக மார்ஃபிங் பண்ண மீசை தாடி. ஸோ ஒயினுக்கு கொஞ்சம் அன்னேச்சராக தெரியுது அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது. ஆனாலும் ஜங்குக் தான்னு கண்டுபிடிக்க முடியல. ரீசன் இது எல்லாமே ஜங்குக்கோட சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ். ஐ மீன் 12th காலேஜ் ஃபஸ்ட் இயர் இந்த மாதிரி படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ இப்போ இருக்க ஜங்குக்கும் அவங்களோட மினியேச்சர் ஜங்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் மில்கி ஃபேஸில் ஜங்குக் இருக்கிறதுனால ஒயினுக்கு அந்தளவுக்கு பார்க்கும்போது கண்டுபிடிக்க தெரியல. ரீசன் ஜங்குக் பக்கா கொரியன். ஒயின் வந்து அப்படி கிடையாது. ஒயினோட பாட்டிமா இந்தியன், தாத்தா தான் கொரியன். ஸோ ஒயின் வந்து கொஞ்சம் இந்தியன் டச்சில் இருப்பாங்க. ஸோ இந்த ஊருக்குள்ளே நிறைய பேர் ஒரே ஜாடையில் தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பற்றி துடி கூட ஃபீல் பண்ணிக்கல. ஒயின் வந்து ரெண்டாவது ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு. ஸோ அந்தளவுக்கு எதையும் கவனித்து பார்க்க தெரியல. ஸோ அமைதியாக ஓகே அப்படின்னு ஃபோட்டோவை எடுத்து எகெயின் அந்த கவருக்குள்ளேயே போட்டுட்டு அமைதியாக தன்னோட ஈவினிங் ரொட்டீனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் வந்து இப்போ நைட் ஒரு 8 o'clock போல் தன்னோட டின்னர் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தன்னோட மிரர் முன்னாடி நின்று ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பாட்டிமா வேகமாக ஒயின்கிட்ட வந்து, ஒயினா மாப்பிள்ளை எனக்கிட்ட இப்போ தான் உன்னோட ஃபோன் நம்பரை வாங்கினார். எனக்கு கால் பண்ணி ஃபோன் நம்பரை மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 5 to 10 minutesக்குள்ளே உனக்கு கால் பண்ணாலும் பண்ணலாம். அதனால் மாப்பிள்ளைகிட்ட நல்ல விதமாக பேசு, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க பாட்டிமா. திக்குன்னு இருக்கு ஒயினுக்கு. ஐயோ என்னது இது, இப்போ பொண்ணு தான் இப்போ பார்த்துட்டு போனாங்க, அதுக்காட்டி மாப்பிள்ளைகிட்ட பேசணுமா? ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒயின் பதட்டப்படுறாங்க. இப்படியே ஒரு 20 minutes பாஸ் ஆகுது. ஒயினுக்கு தூங்க கூட முடியல. அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் புரண்டு புரண்டு படுத்துட்ருக்காங்க. இப்போ டைம் ஒரு 9:30 இருக்கும். ஒயின் வந்து இப்போ அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் ஒயினுக்கு இப்போ ஃபோன் கால் வருது புது நம்பர்லேருந்து. ஒயின் டக்குன்னு எழுந்து உட்காந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஐயோ புது நம்பர், மாப்பிள்ளையாக இருக்குமோ அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்லேருந்து ஜங்குக், ஹலோ மிஸ் கிம் ஒயினா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஒயின் உடனே ஆமாம் நான் கிம் ஒயின் தான் பேசுகிறேன், நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. இப்போ புல்லி கேங் லீடர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. வாட், என்ன புல்லி கேங் லீடர்? ஒன்றும் புரியலையே. இன்றைக்கி ஈவினிங் என்னோடய மம்மி உன்னைய பார்க்க வந்தாங்க. உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லிட்டேனே. பாட்டிமா கூட இப்போ தான் நான் கால் பண்ணி ஒரு 1/2 hourக்கு முன்னாடி உன்னோட ஃபோன் நம்பர் வாங்கினேனே. என்ன புல்லி கேங் அப்படி இப்படின்னு சொல்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு தான் பேசுகிறதுன்னு தெரியாமல், இல்லைங்க உங்கள் நேம்லேயே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எங்கள் காலேஜில் பயங்கரமாக புல்லி பண்ணுவாங்க, அதான் உங்கள் நேமை கேட்டதும் அவங்களும் நினச்சிட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஓ இட்ஸ் ஓகே. உன்னை ஏதாவது தொந்தரவு படுத்துகிறாங்களா அவங்க? ஐ மீன் அந்த பர்சன்? சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். ஜங்குக்கு சிரிப்பாக இருக்குது.
அட கடவுளே, ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன் நார்மலாக. நான் தான் ஜங்குக்குன்னு கண்டுபிடிக்க முடியல இந்த கழுதைக்கு. சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாளே. அப்படின்னு தனக்கு தானே நினச்சி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, அப்புறம் வாயின், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் என்னோட மம்மியோட ஃபோனில் பார்த்தேன் உன் ஃபோட்டோவை. எனக்கு ஓகே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது என்னோட மம்மிக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, டேடிக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ என்னையும் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு மேரேஜ் பண்ணிக்க ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ நினச்சிக்கிறாங்க, ரைட்டு, இந்த கழுதை கண்டிப்பாக நான் மீச தாடியெல்லாம் போட்டு என்னோடய ஃபோட்டோவை கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா இந்த கழுதைக்கு என்னோட அடையாளம் தெரியாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த தத்திக்கு என்னை கண்டுபிடிக்க தெரியல. ஐயோ, இவ்வளவு இன்னசென்ட்டாகும் இன்னி அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஓகே பேபி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன், உனக்கிட்ட நேரில் வந்து பார்க்க முடியலங்கிறதுக்காக தான் இன்றைக்கி கால் பண்ணி பேசினேன். ஓகே, நீ தூங்கு, பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. வாயின் ஃபோனை கட் பண்ண அடுத்த செகண்டே தன்னோட ஃபோனை அப்படியே சைடில் தூக்கி வச்சுட்டு, அப்பாடி அந்த ஜங்குக்கு இல்லை, அப்போ நான் கூட ஜான் ஜங்குக்குனதும் அந்த புலியாங் லீடர் தான் ஃபோன் பண்ணிட்டானோன்னு பயந்து போயிட்டேன். என் ஃபோன் நம்பர் எப்படி கிடஞ்சோன்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்பா மாப்பிள்ளை ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி பேசுகிறாரு. ஓகே தான், இந்த மாப்பிள்ளையே மேரேஜ் பண்ணிக்கிட்டு கம்முன்னு செட்டிலாக இருக்க வேண்டி தான். சர்டிஃபிகேட் வந்தாலும் சரி போனாலும் சரி, மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் போய் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன் என் ஹஸ்பண்டோட போய். அப்போ அந்த ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வாயின் ரொம்ப ஹேயாக இப்போ படுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.